உபாகமங்களின் வழியாக நற்செய்தி பணி சிந்தனைகளை நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளோடு கூட நம்முடைய ஆவிக்குரிய தரத்தோடு விதத்தோடு கலந்து நம்மை ஆண்டவர் தம் திட்டத்தில் பயனாக்கவும் தேவன் இந்த பூமியில் செய்து நிறைவேற்ற வேண்டும் பணிகளை செய்து நிறைவேற்றுவதற்கான சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். உபாகமத்தின் 28வது அதிகாரம் அவருக்கு விமரிசையாக நம்முடைய வீடுகளில், பண்டிகைகளில், ஆராதனைகளில் ஆசீர்வாதத்துக்காக திரும்ப திரும்ப பேசப்படுகின்ற அந்த பகுதி. வசனம் சொல்லுகிறது, சகல ஜனங்களிலும் உன்னை மேன்மை ஆனவர்களாக வைப்பார். இது மொட்டையா எந்த விதமான பின்னணியும் இல்லாமல் சொல்லப்படவில்லை. வசனம் சொல்லுது 28வது அதிகாரத்தின் 1ஆம் வசனம், இன்று நான் உன்னைக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்போது சொல்லப்படும் அனைத்து ஆசையும் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். என்ன அழகான வார்த்தை. இது தொடர்ந்து பேச போகிறோம். இதை சொன்ன உடனே நம்முடைய நினைவுக்கு வர வேண்டும், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அப்படி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்தாரா? அந்த வாக்கை இந்த இனத்திற்கு இப்போது மோசையின் தலைமையின் கீழாக நிறைவேற்றுகிறார். நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். பிற இனங்கள், அப்போது சீன நாகரிகம் இருந்தது, பாலஸ்தீன நாகரிகம் இருந்தது, உயர்ந்த நாகரிகங்கள், ஒப்பற்ற நாகரிகங்கள் அங்காங்கு இருந்து கொண்டிருந்தது. ஆனால் கடவுள் தம்முடைய திட்டத்தில் இந்த இனத்தை, இஸ்ரேல் என்கிற தம்முடைய ஜனத்தை அவர் தெரிந்து கொண்டார். அப்படி தெரிந்து கொண்டதுனால அவர் தன்னுடைய திட்டத்தை அவர்கள் மூலமாக நிறைவேற்றுவதற்கு அவர்களை மேன்மையாக வைப்பேன் என்று திரும்ப வாக்கு கொடுக்கிறார். எதற்கு? பெருமையாக இருப்பதற்கா? என்னை பார் சரி, என் உயர்வை பார் விழி என்று பிறர் பொறாமைப்படுவதற்கா? அல்லது நாம் பெருமை கொள்வதற்கா? நான் நினைக்கிறேன் அது அல்ல. ஆண்டவருடைய திட்டம் அவர்களுக்கு சேவை செய்வதற்கு, நம்மை பார்க்கிற அவர்களுக்கு மாதிரியா இருப்பதற்கு, இந்த பெரும் கிருபையை தாழ்மையோடு பெற்று அந்த மேன்மையின் மூலமாய் கல்வியில, ஞானத்துல, மருத்துவத்துல, உயர்வுல, தொழிலில், வசதியில, செல்வாக்குல, மிக அழகான விதங்களில, உருவாக்கப்பட்ட விதங்களில நம் நல்ல எண்ணங்கள் கொண்டு, பக்குவம் கொண்டு, முதிர்ச்சி கொண்டு, ஒரு நல்ல தாழ்மை கொண்டு, இரக்கம் கொண்டு இந்த கிருபையினை இவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பார்வையில பார்த்து பிறருக்கு ஊழியம் செய்வதற்காக நான் சகல ஜனங்களிலும், பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உங்களை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்வது கடவுளின் திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்கு. உனக்கு ஆண்டவர்களும் மேன்மை கடவுளின் திட்டத்தை இந்த பூமியிலே சொல்வதற்காக. இதை அறிமுகமாக சொல்லிட்டு வசனம் சொல்லுது, உன் தீர்மானம் மனதில் உன் வாழ்வில் விளைவை தரும். உன் தீர்மானம் தரும் விளைவுதான் ஆசை அல்லது ஆசை இல்லாத நிலை. இன்று நான் விதிக்கிற இந்த கட்டளைகளை நீ கைக்கொள்ள கவனமாக இருந்தா உனக்கு சொல்லப்படுகிற இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து அப்படியே பலிக்கும். ஆக முடிவு என்னை பொறுத்து, என் மனதை பொறுத்து, அதை மையமாக கொண்டதுதான் என் வாழ்வின் விளைவு. ஆசையா, ஆசை இல்லாத இல்லையா, அல்லது இன்னும் இந்த பகுதியில பின்பகுதியில் ஆராதனையில சாபமா
தீட்டா இல்ல, ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற இந்த அனுகூலங்களை, கிருபைகளை ஆசைக்காக பயன்படுத்தலாம், ஆசை இல்லாம வாழலாம், சாபமாக்கலாம். கடுமையான பதங்கள் சொல்லப்படும். ஆசையை பற்றி பேசுவோம். நிபந்தனை கவனமாய் கை கொண்டால் இல்ல, முதலாவது வசனம், அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்தால். செவி கொடுப்பது வேறு, உண்மையாய் செவி கொடுப்பது வேறையா? அதன் ஆழத்தை இந்த வசனம் கூறுகிறது. இரண்டாவது வசனம், செவி கொடுக்கும் போது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்போது சொல்லப்படும் ஆசை. மூன்றாவது வசனம் 28வது அதிகாரத்துல, பட்டணத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார், அதன் உள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார், வெளியே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நிலத்தில் பயிர் கனி, மாடுகளின் பெருக்கம், ஆடு மந்தைகளின் மிருக ஜீவன்களின் பலன் ஆசை பெறும். உன் கூடை மாப்பின் பிசைக்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், வருகை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆஹா, என்ன அழகான வாக்கு சொல்லப்படுகிறது. அப்படியே வந்து பலிக்கும். நடுக்கத்தோடு பயத்தோடு அவருடைய கற்பனைகளை கை கொன்ற மனிதர்களுக்கு ஆண்டவர் அருளுகின்ற விதங்களை பாருங்கள். உன் வருகை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் போகும் போக்குவரத்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எதிரிகள் ஒரு வழியில் வந்தா 7 வழியில் ஓட்டப்படுவார்கள், விரட்டி எடுக்கப்படுவார்கள். தனிப்பட்ட விசுவாசிக்கு எதிரிகள் இல்லை இல்லையா? கடவுளின் திட்டத்தை ஏற்காத, கடவுளின் சித்தத்திற்கு தீங்காக, அதற்கு தடையாக, கடவுளுக்கு விரோதமாக வாழ்கின்ற இந்த சக்திகளை பற்றி இந்த வேதவசனம் கூறும். உனக்கு எதிராக வருகின்ற இந்த இடர்பாடுகள் 7 வழியாய் போகும், முறியடிக்கப்படும். சொல்லுது, களஞ்சியங்கள், கைட்டு செய்கின்ற வேலைகள், என்ன அழகான புதில். ஒரு வழியாய் கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் உன் கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். சொல்லிட்டு கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்துல நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். தேவனாகிய கர்த்தரின் கட்டளை கை கொண்டு அவர் வழியில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாய் தெரிந்து கொள்வாய். இருக்கிற அத்தனை ஆசை என்கிற பட்டியலில் மிக உயர்ந்த ஸ்தானம், அவர் என் தெய்வம், நான் அவருடைய ஜனம். அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதனால ஆண்டவர் எனக்கு அருளி இருக்கிற இந்த பெரும் கிருபை, எனக்கு கர்த்தர் கொடுக்கும் இந்த தேசத்துல என்னை நினைத்திருப்பார், ஆசீர்வதிப்பார். அழகான ஒரு வாக்கை ஆண்டவர் தருகிறார். இதை எதற்கு தருகிறார் என்று வேதவசனம் கூறுகிறது. 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்போது கர்த்தருடைய நாமம் உனக்கு தருவிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உன் கடவுளுக்கு பயப்படுவார்கள். உன்னுடைய விதங்களுக்கு கடவுள் அவர்களுக்கு ஒரு பயத்தை தருவார். ஏற்ற காலத்துல மழை பெய்கிறது, வேலை நடக்கிறது, பொக்கிஷ சாலை திறந்திருக்கிறது, கடன் கொடுக்கிறாய், கடன் வாங்குவதற்கு இல்லாமல் போகிறது. அத்தனை கிருபைகளை ஆண்டவர் உனக்கு தந்ததுனால உன்னை பார்க்கிற அந்த மனிதர்கள் இந்த நல்ல பொக்கிஷ காலை ஆகிய வானத்தை திறந்த இந்த கடவுளுக்கு, நான் இன்று உங்களுக்கு வைத்திருக்கிற வார்த்தைகளாகவும் விட்டு விலகி வேறே தேவைகளை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டால், அவைகளின்படி நடக்க அவர்களுக்கு செவி கொடுத்து வந்தால், கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவாய். கர்த்தர் தம்முடைய ஜனம் என்று
தெரிந்து கொண்ட தம்முடைய ஜனத்துக்கு செய்யவிருக்கிறத பார்த்துட்டு பிற ஜனங்கள் தூரமாய் நிற்கிறவங்க இந்த தேசத்துல 2500 இனங்கள் அதற்காக காத்திருக்கிறது. பகாடியா மால்டோ என்கிற ஒரு இனத்து மக்கள் மத்தியில் ஊழியர் செய்தோம். அந்த முழு இனமும் 59,000 பேர் என்று அப்போது கணக்கெடுத்தோம். 59,000 பேரும் ஆவிக்குரிய கிருபை பெற்று முழுக்க முழுக்க ஆண்டவரின் கிருபையினால ஆண்டவரின் திவ்ய வல்லமையை பெற்றுக்கொண்ட தனிநபராய் சமுதாயமாக மாறிட்டாங்க. இவர்களுக்கு வந்த அந்த வாழ்வு எங்களுக்கு வேணும் ஐயான்னு அவர்களை அதுவரைக்கும் ஆக்கிரமித்து வாழ்ந்து கொண்டிருந்த சந்தாலியர் என்கிற இனம், உராவன் என்கிற இன்னொரு இனம் அவர்களை கேட்டாங்க. நாங்க இப்போது சொற்ப பேராக ஆயிட்டோம், எங்க மத்தியில இவ்வளவு பெரிய ஜன சந்ததி இருக்கிறது, அவர்களிலே சிலரை தெரிந்தெடுத்து பயிற்றுவித்து உங்களுக்கு அனுப்பட்டும். ஓ தாராளமா, பூமி எங்கும் அப்படிப்பட்ட திட்டத்தை ஆண்டவர் மழவென்று அவருடைய பிள்ளைகளை பார்த்து அவரை பயப்படுகின்ற ஜனத்தை அழித்து தருகிறார். நம்மை நம்முடைய தெருவிலே சந்திப்பார், நம்முடைய எல்லையிலே சந்திப்பார், நம்முடைய ஊரிலே சந்திப்பார், நம்ம வீடுகளில் சந்திப்பார், நம்முடைய அடுக்கு மாடிகளிலே சந்திப்பார். ஏன்? அவருக்கு பயந்த ஜனமாக இருப்பதனால பூமியின் ஜலங்கள் ஆண்டவருக்கு பயப்படும்படியாய் நம்மை பார்த்து நம்முடைய கிருபைகளை கண்டு அந்த கிருபையில் வளர்ந்து பெருகுவதற்கு அழகான விதத்துல இந்த ஆசி எனக்கு விளங்கும். ஒரு குறிப்பிட்ட இனத்தை பற்றி ஆய்வு செய்தோம் கல்லூரியில வாழ்ந்து கொண்டிருக்கும். அந்த இனத்தில் ஆண்டுடைய திருத்திட்டத்திற்கு அவருடைய கொடைக்குள்ளாக அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக வந்து கொண்ட கிறிஸ்தவ விசுவாசிகள், அந்த இனத்துல அந்த ஊர்களில் இந்த ஆண்டோடைய திருத்திட்டத்திற்கு வர முடியாதவர்கள், எதிர்ப்பாளர்கள், ஏதோ ஒரு பெருமைக்காக, வீம்புக்காக, வெறுப்புக்காக, முரட்டாட்டத்தனமாக, ஒரு சிலர் அறியாமைக்காக, தெரியாமல் இருந்த நிலைக்காக, அவருடைய முந்திய பக்திக்காக அப்படியே ஒதுங்கி நிற்கிறாங்க. அவங்கள ஆய்வு செய்தோம். மிக மிக பிற்போக்கான நிலையில் இருந்தார். வறுமை இருந்தது, இல்லாம இருந்தது, கல்லாம இருந்தது. அவர்களில் ஒரு சிலர் மிக வன்மையான சில காரியங்களை செய்து கொண்டிருந்தாங்க. ஆனா பெரும்பாலான மக்கள் ஒரு 40, 50, 60 ஆண்டுகளில் வறுமை கோட்டிற்கு கீழாக சென்று கொண்டிருந்தார்கள். வளர்ச்சியே இல்லை. இதைத்தான் சுவிசேஷம் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறது. ஊழியங்களில் இவைகளை நேரடியாக பார்க்கிறோம். பூமியின் ஜனங்கள் திரளாய் இந்த கடவுளை காண்பதற்காக நம்மை பார்ப்பார்கள். ஏற்ற காலத்தில் மழை பெய்யும். உன் தேசத்துல ஆண்டவர் திரளை கையிட்டு செய்யும் வேலைகளை ஆசீர்வதிப்பார். அதன் மூலமாய் நல்ல பொக்கிஷசாலையை திறப்பார். அந்த கிருபை ஆண்டவர் நமக்கு தரட்டுமா? தந்து ஆண்டவருக்கு பயப்படும் ஜனம் நம் மூலமாக உருவாவதற்காக ஆண்டவர் கிருபை தருவார். இறுதியா இன்றைக்கு தியானிக்கிற ஒரு முக்கியமான பகுதி 16வது வசனத்திலிருந்து 15 ஆரம்பிக்கிறது. இப்போது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உண்மையில வரும். சொல்லுவதற்கே பயமா இருக்கு, வாசிக்கிறதுக்கே நடுங்குகிறது. உண்மையானா, நிஜம், யதார்த்தம். அது இல்லாமல் போனால் ஆசை பெறாத நிலை, அதுவே சாபம். ஆனா அது தவிர்த்து நம்மை ஒட்டிக்கொள்கிற ஒரு தோஷம் போல குருட்டாட்டம், புத்தி மயக்கம், மன திகைப்பு. 25வது வசனம் சொல்லு. மற்றெல்லாம் வாசிக்கிறதற்கு நமக்கு தெரியும், அதை சொல்லுகிறேன். உன் சத்துக்களுக்கு முன்பாக முறிய அடிக்கும்படி கர்த்தர் செய்வார். கடவுளின் திட்டத்துல இந்த மனிதர்கள் என்ன செய்வாங்களாம்? குருடன் அந்தகாரத்திலே தவிக்கிறது போல பட்ட பகல் இல்லை, புத்தி மயக்கத்துல. 28வது வசனம்.
குருட்டாட்டத்துல, மன திகைப்பினால வாதை வருகிறது. உன் வழிகளில் ஒன்றும் வாய்க்காதே போகிறது. உதவி செய்வார் இல்லாமல் என்னாலும் ஒடுக்கப்படுகிறவர்களாய், பறி கொடுக்கிறவர்களாய் அவர்கள் வாழ்கிறார்கள். அப்படி ஒரு அடுக்கடுக்காக சொல்லப்படுகின்ற அந்த காரியங்கள் நிகழ்கிறது. கண்கள் பூத்து போகிறது, கைகள் பலன் இல்லாமல் போகிறது, எதிர்மறை பலங்கள் வருகிறது. கடவுள் அந்த தீங்கு நின்று, வாதை நின்று, அந்த எல்லை நின்று அவருடைய திருத்திட்டத்தில் நம்மை காக்கட்டுமா, நடத்தட்டுமா? இன்றைக்கு அவருக்கு என்னை ஒப்பு கொடுத்தா, தேவ கோபம் பற்றி எரிகிற அந்த சூழலிலிருந்து நான் தப்பித்து அவரை உண்மையாய், கவனமாய், ஆழமாய் ஒப்பு கொடுக்கும் போது அவர் சொல்லி இருக்கிற அத்தனை அடுக்கடுக்கான ஆசையை அணிந்தவர்களாய், ஆண்டவரின் திருத்திட்டத்துல ஆசி பெற்றவர்களாய், ஆசி தருகிறவர்களாய், எது இதை கை கொள்வது. கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்கள் மேன்மையாக வைக்கப்படுவீர்கள். இப்போது சொல்லப்படும் அத்தனையும் உங்களுக்கு வந்து பலிக்கும். பூமியின் ஜனங்கள் உங்களை பார்த்து பயப்படுவார்கள். அந்த கிருபையை தனி விசுவாசியாய், தனி குடும்பமாய், இளைஞராய், திரளாய் ஆண்டவரின் கிருபையை பெற்றுக்கொண்டவர்களாய் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள ஜெபிக்கலாமா? ஜெபம் செய்வோம். பரம தகப்பனே, எங்கள் பரிசுத்த பிதாவே, பூமி எங்கும் உடைய ஆசிக்காக எங்களை அழைத்து, ஆக்கி, அமைத்து அனுப்புகிற ஆண்டவரே, எங்கள் வீட்டின் தேவைகளை பார்க்கிறோம்ப்பா. உள்ளூர உளமார்ந்த தேவைகள் இல்லை, உங்களுடைய கரம் குறுக்கிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்தை வாக்கு செய்து தவிக்க விடுவீரோ, தத்தளிக்க விடுவீரோ? இல்லையே, இன்றைக்கும் வந்து இறங்கும். கிருபையை அனுப்பும், இரக்கத்தை காண்பியும். 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவர். எங்கள் வாழ்வை தொடுவதற்காக, எங்கள் இதயத்தை தொடுவதற்காக நன்றி அப்பா. உம்முடைய ஸ்பரிசம் தொட்டு புதுப்பிக்கப்பட்டு புது பலன் கொண்டு வீரியம் கொண்டு வாழ எங்களை பலப்படுத்தும். ஆசி இல்லாத வாழ்வு, வெறுக்கப்பட்ட வாழ்வு, சபிக்கப்பட்ட வாழ்வு, அது தவிர்த்து ஆண்டவரே குருட்டாட்டத்துல மதிமயங்கி தடவி ஒன்றும் இல்லாமல் போக, அப்படிப்பட்ட தீங்கு எங்களை வந்து சேராதபடி மனதில் உம்முடைய கட்டளைகளை ஊக்கமாய் உளமாற கை கொள்ள தீர்மானிக்கிறோம். ஏற்று நடத்தும். அந்த ஆசையை அடுக்கடுக்காய் தார், சொந்தமாக்கி தார். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்ந்தே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே, la 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 la
உள்ளத்தில் மாற்றம் தேவை எனக்கு, வெளிவேஷம் என்றும் வேண்டாம். உள்ளத்தில் மாற்றம் தேவை எனக்கு, வெளிவேஷம் என்றும் வேண்டாம். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். காலம் வேகமாய் ஓடுதே, கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே. கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. காலம் வேகமாய் ஓடுதே, கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தரும். கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தரும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்கின்றே. கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடு